தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு. நம் தேடலின் நிறைவாக இறைவன் இருக்கிறார் என்றும் இறைவனின் துணையால் தேடல் அனைத்தும் வாழ்வு நோக்கியதாக இருக்கும் என்றும் மொழிகிறது இறைவார்த்தை வழிபாடு. முதுமை, நோய், இறப்பு போன்ற காரணங்களால் நம் தேடல் தடைபடுவது கண்டு நாம் சில நேரங்களில் அவசரம் காட்டுகிறோம். அஞ்சாதீர், நம்பிக்கையை இழந்து விடாதீர் என்று நம்மோடு உடனிருக்கும் இறைவன் நம்மோடு வழிநடக்க வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இந்த ஞாயிறு திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை சிசிலி என்பவருக்கு இறைவன் நற்சுகம் கொடுத்ததற்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜெயந்தி, விக்ரன், வாணி ஆன்ம இளைப்பாற்றிக்காக, குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து சாமி, சூசையம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, அந்தோணி அம்மாள், ஜேம்ஸ், சாந்தா இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக, லூர்து சாமி இறந்த 25வது வருட நினைவாக இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வேதியர் சேசுராஜ், வளர் ஜோதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையருள் பெருக வேண்டும் என்றும் நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும் உடலுள்ள சுகத்திற்காகவும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த சிங்கராயர், மரியராசம்மாள், விசுவாசம், சொர்ணம்மாள் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம், ஜெயஸ், ஸ்டெல்லா, பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் தூய் அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நற்சுகம், சமாதானம் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்பு குழந்தைகளே, நாமும் இறையருள் பெறுவதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறையருளால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல், ஆன்ம, ஆவி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை முப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக.
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உமது பெரும் கொடையால் குழந்தைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாய் இருக்க நீர் விரும்புகிறீரே. அதனால் பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து வழங்க வரம் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனிதனால் வெல்ல முடியாத கடைசி பகைவனாகிய சாவு எப்படி உலகிற்கு வந்தது என்பது மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை காணப்படும் ஒரு கேள்வி. ஆனால் கடவுள் சாவை படைக்கவில்லை, மாறாக நாம் வாழ்வோரின் கடவுள். எனவே நாம் உயர்வை எடுத்து சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13-15, மேலும் 2ஆம் அதிகாரம் 23-24 முடிய. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13-15, மேலும் 2ஆம் அதிகாரம் 23-24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியமாக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. பொருளாதார பகிர்வும் அதிகார பகிர்வுமே சமநிலையான சமூகத்தை உருவாக்கும் என்பது உலகறிந்த அறிஞர்கள் பலரின் கருத்து. ஆனால் இக்கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தேவை இருப்பவர்களுக்கு பொருளாதாரத்தின் நல்ல நிலையில் உள்ளவர்கள் அக்கறை கொண்டு பகிர்தல் வேண்டும் என்பதே இறைவனின் திருவுளம் என வலியுறுத்தினார் புனித பவுல். பகிரும் மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 7 முதல் 9 முடிய, தொடர்ந்து 13 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பு பெருகிக் கொண்டே வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்லுகிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைவுபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 5வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று
அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராக அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைத்தையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலிதாகும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. நீங்கள் சமநிலை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மிகுதியாக சேர்த்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேர்த்தவருக்கு எதுவும் குறைவுபடவில்லை என்று பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் மன்னா மூலமாக உணவு கொடுத்த பொழுது 7வது நாளுக்கு மட்டும் நீங்கள் 6வது நாளில் உணவு சேகரித்து கொள்ளுங்கள், மற்ற நாளில் உங்களுக்கு அன்றாட உணவு கொடுக்கப்படும் என்று கடவுள் சொன்ன பிறகும் ஒரு சிலர் இதோ மீதம் வேண்டும் என்று எடுத்து வைத்து கொண்ட பொழுது அந்த உணவுகள் எல்லாம் உண்ண முடியாத உணவுகளாக, புழுத்து போன உணவுகளாக மாறிய பொழுது இதோ இறுதியாக 40வது ஆண்டிலே மோயிசன் இஸ்ராயல் மக்களை பார்த்து இணைச்சட்ட புத்தகத்தில் சொல்லுகிற பொழுது, என் அன்பு குழந்தைகளே, பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் ஆண்டவராகிய கடவுள் உங்களுடைய முன்னோரை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது அவர்களுடைய பாலணிகள் இதோ தேய்ந்து போகவில்லை, அவர்கள் உடுத்தி இருந்த உடை நைந்து போகவில்லை, உணவு கூட கடவுள் கொடுத்தார். எவனாவது அதிகம் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து வைத்திருந்தால் அவனுக்கு எதுவும் மிஞ்சவில்லை. எவனாவது ஐயோ குறைவாக சேர்த்து விட்டேனே என்று நினைத்தால் அவனுக்கு எதுவும் குறைவுபடவில்லை. ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது, இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக வாழ்க்கை என்பது சமநிலையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் விரும்புகிறார். ஆகவே சமநிலையை நீங்கள் மனதில் கொண்டு வாழுங்கள், மாறாக ஏற்ற இறக்கங்களை அல்ல என்று சொன்னதை இந்த 2வது வாசகம் நமக்கு தருகிறது. அன்பு குழந்தைகளே, இதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. ஏன் இதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல என்றால், இன்றைக்கு இந்த உலகத்திலே அவசரத்திற்கு மருத்துவத்திற்கு ஆகும் என்று பணம் சேர்ப்பவர்கள், இதோ திருமணத்திற்கு தேவைப்படுமே என்று பணம் சேர்ப்பவர்கள், குழந்தையின் நாளைய கல்விக்கு பணம் தேவைப்படுமே என்று சேர்ப்பவர்கள்,
திடீரென்று ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால், சிக்கல் வந்துவிட்டால் பாதுகாப்பிற்கு சொத்து வேண்டுமே என்று இடத்தை, நகையை, பணத்தை அல்லது அதிகாரத்தை அல்லது உறவுகளை அல்லது தனக்கு தேவையான பாதுகாப்பு காரணங்களை சேர்த்து வைத்து கொண்டே போகிறவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். காரணம், எதிர்காலத்தின் மீது இருக்கிற அச்சம், பயம். எப்படி ஆகுமோ, ஒருவேளை திடீரென்று இந்த உலகத்தில் கொரோனா வந்துவிட்டால் அல்லது ஏதாவது பஞ்சம் வந்துவிட்டால் அல்லது நாட்டை ஆளத் தெரியாமல் ஆளுகிறார்களே, ஒருவேளை பொருளாதாரம் பற்றாக்குறையாய் போய்விட்டால், நாடு பொருளாதார சரிவை சந்தித்து விட்டால், இந்த கேள்விகளெல்லாம் எழும்ப 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 மனிதர்கள் பதுக்குகிற, சேகரிக்கிற, சேர்த்து வைக்கிற ஒரு எண்ணத்திற்குள் போகிறார்கள். அது குறைவாக இருந்தால் பரவாயில்லை, கூடுதலாக போகுதால் பரவாயில்லை, அளவுக்கு மிஞ்சி போகிற பொழுது இந்த நாட்டில் மட்டுமல்ல, சுவிஸ் நாட்டில் எவ்வளவு சேர்த்து வைக்கலாம், வெளிநாடுகளில் எவ்வளவு சேர்த்து வைக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நிலவில் இடம் தயாராகிவிட்டது, அடுத்து நிலவில்தான் காற்றும் தண்ணீரும் சுத்தமாக கிடைக்கிறது, பாதுகாப்பாக வாழ முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான மனிதர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தும் அங்கே இடம் வாங்க தயாராக இருக்கிறார்கள். பிரியமானவர்களை, இவ்வளவு மனம் நொந்து போய் பயந்து போய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் தேர்ந்து கொண்டார்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை அப்படித்தான் படைத்தாரா? இன்றைக்கு இருக்கிற மனநிலையோடு தான் மனிதர்களை ஆண்டவராகிய கடவுள் வாழ பணித்தாரா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு 5000 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் சுதந்திரம் வாங்குகிற பொழுது நமக்கு பாரதியார் சொல்லுகிறார், 30 கோடி முகங்கள் இருந்தன இந்தியாவிலே, இன்றைக்கு 150 கோடி முகங்கள். அப்படின்னா என்ன ஆச்சு? 5 மடங்கு பெருத்து விட்டது. அப்போ பார்க்கிற இடத்திலெல்லாம் மனிதர்கள், அன்னார் ஓடி ஓடி உழைக்கிறார், இன்னார் தேடி தேடி செல்வங்களை சேகரிக்கிறார், அன்னால் இடங்களை வாங்கி வாங்கி குமிக்கிறார். ஐயோ, நான் மட்டும் சும்மா இருக்கிறேனே, ஓடு. தலை தெறிக்க மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் பொறாமை. இன்றைய முதல் வாசகம் அழகாய் சொல்லுகிறது, அழகை இந்த உலகத்தில் முதலில் விதைத்த நோய், சாவு, கொடுமை, இருட்டு, அநீதி, பொறாமை. தனக்கு தேவை என்பதற்காக சேகரித்தவர்களை விட, தனக்கு தேவை என்பதற்காக வீடு கட்டியவர்களை விட, அன்னாரை விட அதிகமாக செய்துவிட வேண்டும், இன்னாரை விட பெரிதாக செய்துவிட வேண்டும், இன்னாரை விட ஒருபடி மேலே இருந்துவிட வேண்டும் என்று பிறரை மனதில் கொண்டு பொறாமையால் இந்த உலகத்தில் தங்கள் வாழ்வை கட்டமைத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் ஏராளம். எனவே இன்றைய முதல் வாசகம் தெள்ளத் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கடவுள் படைக்கிற பொழுது இந்த உலகம் எவ்வளவு செழுமை, எத்துணை மரங்கள், எத்துணை விதவிதமான பூக்கள், எத்துணை குளங்கள், எத்துணை ஆறுகள். பிரியமானவர்களை, மனிதர்கள் மலையை தின்று விட்டார்கள், குளங்களை எல்லாம் குடித்து கட்டாந்தரையாக்கி விட்டார்கள், ஆறுகளை எல்லாம் அழித்து வாய்க்கால் ஆகிவிட்டார்கள், கால்வாய் சாக்கடை கால்வாயாக மாற்றிவிட்டார்கள். சென்னையில் இருக்கிற அந்த கூவம் நதியை சொல்லுகிறார்கள் படகு ஓட்டி மீன் பிடித்த இடமாம். இப்போது அதில் கிடக்கிற சாக்கடையை கொண்டு இந்த எம்சாண்ட் கொண்டு இந்த செங்கல் செய்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பதில் இந்த சாக்கடையை வச்சு எம்சாண்ட் செய்து அதில் செங்கல் செய்து விற்கலாம் என்று சென்னையிலே திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த சாக்கடை, அந்த நதியானது சாக்கடையாய் மாறி இருண்ட சாக்கடையாய் மாறிவிட்டது, நோயை பரப்புகிற இடமாய் மாறிவிட்டது. நமது கண்ணுக்கு தெரிந்து. ஏன் 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டாம், எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டிற்கு போகிறோம், அங்கே போகிறோம் என்று பல இடங்களுக்கு போகிற பொழுது எந்த பம்ப் செட்டில் தண்ணி அடித்தாலும் பிடித்து குடிக்கலாம், எந்த வயக்காட்டிற்கு தண்ணீர் போய் கொண்டிருந்தாலும் கால்வாயிலிருந்து தண்ணீர் குடிக்கலாம், எந்த நோயும் வராது. எப்போது உணவு வேண்டும் என்று திரும்பி பார்த்தாலும் இதோ அக்காலத்திலே முந்திரி கொட்டைகள் உள்ள அந்த பழங்கள் நிறைய நிற்கும், அல்லது மாமரங்கள் நிற்கும், அல்லது கொய்யா நிற்கும், அல்லது சீத்தா நிற்கும், அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் கள்ளி மரத்திலே கள்ளி பழம் இருக்கும், அழகாய் சாப்பிட்டுக் கொள்ளலாம். மனிதன் எங்கு சென்றாலும் உணவு உண்டு, தண்ணீர் உண்டு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இன்றைக்கு யோசித்து பாருங்கள், பிஸ்லரி வாட்டர் தவிர எங்கனையாவது சும்மா தண்ணி வச்சுருந்தா நம்மளால் குடிக்க முடியுதா? ஏதாவது உணவை நச்சில்லாத உணவென்று உண்ண முடிகிறதா? ஆனால் ஆண்டவராகிய கடவுள் சாவை உண்டாக்கவில்லை, அநீதியை உண்டாக்கவில்லை. மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலில் நுழைந்தது பொறாமை. இன்றைக்கு இருக்கின்ற இந்த உலகம் சமமற்ற உலகம். 2வது வாசகம் அதை திரும்ப திரும்ப பேசுகிறது.
சேர்த்து சேர்த்து வைத்து ஒரு சிலர் பெருத்து விட்டார்கள். இதோ பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தின் மூலமாக அழைப்பு கொடுக்கிறார். தம்பி, தங்காய், கேள். என் அன்பு மகனே, மகளே, கேள். இப்போது உன்னிடம் இருப்பதை இல்லாதவனோடு பகிர்ந்து கொள். இதோ அவனுடைய துன்பத்தை நீ சுமக்க வேண்டும் என்று இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல வசனம். சமநிலை அடைய வேண்டும். நீ கொழுத்து போய் நிற்கிறாய், நீ கொடுத்து உதவு. ஒருவேளை நீ கீழே இறங்கினால் அவன் கொடுப்பான். இப்ப நம்ம கேள்வி என்ன? நான் இருக்கு கொடுத்துருவேன், நான் இல்லாமல் இருக்கும் போது அவன் தருவானா? என்ன நம்பிக்கை, என்ன கேரண்டி? நற்செய்தி வாசகம் 2 காரியமும் அதைத்தான் சொல்லுகிறது. இதோ நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை யாருக்கு குறையும்? தோல்விகளை சந்திக்கிற போது நம்பிக்கை குறையும், நோய் வருகிற பொழுது நம்பிக்கை குறையும், இறப்பு வருகிற பொழுது, இறப்பை சந்திக்கிற பொழுது, ஒரு இழப்பை சந்திக்கிற பொழுது மனிதன் உடைந்து போகிறான். பிரியமானவர்களே, பொறாமை பயத்தை கொடுக்கிறது, பயம் நம்பிக்கையை சாப்பிட்டு விடுகிறது. எனவே வாழ்க்கை முழுவதும் போராட்டம், போராட்டம், ஓயாத போராட்டம். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், நீ நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என் அன்பு குழந்தைகளே. சாத்தான் உங்களுக்குள் பொறாமையை தூண்டுகிறான், பேராசையை தூண்டுகிறான், அறியாமையை தூண்டுகிறான். அதனால் இந்த உலகத்தில் சாவுதான் கூடுமே தவிர வாழ்வு கூடாது. சாவு என்று சொன்னால் உடல் சார்ந்த சாவு மட்டுமல்ல, அதுவே நிறைய கூடிக்கொண்டிருக்கிறது. நோயினால் சாவு இன்றைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. காரணம், டாக்டர்கிட்ட போனால் உடனே சொல்றாரு, யோ எல்லாம் கெமிக்கலாக சாப்பிட்டா வேற என்னையா செய்யும், முடிந்தது. நச்சு உணவை உண்கிறோம், வாழ்வு குறைந்து போகிறது. ஆனால் கடவுள், ஆண்டவராகிய கடவுள் வாழ்வை முழுமையாய் படைத்தார். அதற்குள் இருளை வைக்கவில்லை, அநீதியை வைக்கவில்லை, தீமையை வைக்கவில்லை, சாவை வைக்கவில்லை, முழுமையாய் படைத்தார். அன்பு குழந்தைகளே, இதில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? பொறுமை. பொறாமை அழிவை தரும், பொறுமை வாழ்வை தரும். இந்த ரெண்டும் தான். பொறாமை, பொறுமை கொஞ்சம் தான் வித்தியாசம், ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. இதோ தொடக்கத்தில் முதலில் இந்த உலகத்தில் நடந்த சாவு என்ன சாவு? ஆதாமேவாளுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல். அங்கதானே முதல்ல சாவு நடக்கு. அதுவும் சாவா? முதலில் இந்த உலகத்தில் நடந்தது கொலை. காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொலை செய்தான். எதனால் கொலை செய்தான்? 2 பேரும் காணிக்கை கொடுக்குறாங்க. காயினின் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலின் காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இதோ தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டு அவனை கொன்றுவிட திட்டமிட்டான். ஃபர்ஸ்ட் பொறாமை தான். பொறாமை கொண்டு கொன்றுவிட திட்டமிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? காயின், கவனி, உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ ஏன் பொறாமை கொண்டிருக்கிறாய்? உன் சகோதரனை பார்க்காதே, உன் காணிக்கை செல்லல. நீ நல்லதை செய்தால் உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறார், டைம் கொடுக்கிறாரு. கொஞ்சம் பொருடா, அடுத்த வருஷம் நீ காணிக்கை செலுத்து. நான் என்ன உன்னை ஒதுக்கிறவா செஞ்சேன்? வேண்டாம்னா சொல்லிட்டேன். திருந்து, நல்லவனா வா, நேர்மையோட வா, உண்மையோட வா, என் முன்னால் பரிசுத்த உள்ளத்தோடு நில்லு, உனக்கான ஆசீர்வாதத்தை தருகிறேன்னு சொல்றாரு. ஆனால் இந்த காயினுக்கு பொறுமை இல்லை, பொறாமைதான் வந்தது. ஒருவன் உழைத்து முன்னேறுகிறான், போகட்டும், நானும் வருவேன். வராமல் என்ன செய்து விடுவேன்? ஆண்டவர் எனக்கான சந்தர்ப்பத்தை தருவார், எனக்கான வாழ்வை தருவார். 12 ஆண்டுகள், அதாங்க 12 சொல்லுகிறது. 12 ஆண்டுகள் துன்பப்பட்ட அந்த பெண்மணி தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டவள், தன்னுடைய நம்பிக்கை இழந்து விடவில்லை. இந்த அம்மா பொறுமை இல்லாமல் இருந்தால் என்னைக்கோ தற்கொலை பண்ணியிருக்கணும். அல்லது அவநம்பிக்கை கொண்டிருந்தா, ஆமா ஏசுநாதர் 12 வருஷமா இல்லாத காரியம், போங்கடாடே, அந்த ஆள் அதை செஞ்சா இதை செஞ்சான்னு வெளுத்து உளுத்து போன ஒரு உள்ளத்தோடு அந்த அம்மா வாழ்ந்திருக்கணும். ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து கூட யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவினுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னா, அந்த ஆள் என்னைய ஒன்றும் செய்ய வேண்டாம், பார்க்க கூட வேண்டாம், தொடக்கூட வேண்டாம், நான் போய் தொட்டாலே போதும். அன்பு குழந்தைகளை, ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், உன்னுடைய நம்பிக்கை இந்த கடுகு விதையை போல சிறிதாக இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து சி போ அப்படின்னா போயிடும். நம்ம நினைக்கிறோம் பெருசாக இருந்தால் தான் உலகத்தில் சாதிக்க முடியும்னு. எத்தனையோண்டி கடுகளவு நம்பிக்கை உனக்குள் நிறைந்திருந்தால் கூட இந்த துன்பத்தை பார்த்து, இந்த தீமையை பார்த்து, இந்த சாவை பார்த்து போன்னா போவோம். அன்னை தெரசாள் 5 ரூபா தான் வச்சிருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுகிறது. அவர்கள் ஒரு புதிய சபையை தொடங்குகிற பொழுது கான்வென்ட் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது. ஆனால் தொழுநோய் பிடித்தவர்கள் இதோ சாக்கடையிலே கிடக்கிறார்கள் கொல்கத்தா நகரத்திலே. ஏன்னா அது தொழுநோய், தொற்று நோய், கொண்டாந்து சாக்கடையில் போட்டு போயிடுவாங்க அந்த ஏரியாவில். இந்த அம்மா பார்த்துட்டு மனசு உருகுது, எப்படிடா முடியும்னு. வெளியில் போய் நீ என்னமா செய்ய போற? உடனே பணமா இருக்கு, காசா இருக்கு,
5 ரூபா தானே இருக்குது, என்ன செய்வேன்? அந்த 5 ரூபாயை கொண்டுக்கிட்டு அந்த அம்மா வந்து அந்த இடத்துல நின்று தொழுநோயாளியை தொட்டு குணமாக்குகின்ற பணியை செய்தது, சாவை போக்குகின்ற பணியை செய்தது, நோயை போக்குகின்ற பணியை செய்தது. இதோ இந்த அன்னை தெரசாளுக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். இன்னைக்கு உலகம் முடிந்த வரைக்கும் அன்னை தெரசாளுக்கு சாவு கிடையாது. அவருடைய பெயர் கொண்ட, ஏன் அவருடைய உருவத்தை போல் கொண்ட உடை உடுத்துகிறவர்கள் இன்றைக்கு ஏராளம், அவரை போல் வாழுகிறவர்கள் ஏராளம். சாகும்போது ஒண்ணுமே கிடையாது, 2 உடை, அவ்வளவுதான். யோசித்து பாருங்க, நம்மகிட்ட எத்தனை ட்ரெஸ் இருக்கு, நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு நகை வச்சிருக்கிறோம், எவ்வளவு இடம் வச்சிருக்கிறோம். ஆனா நிம்மதியா இருக்கிறோமா? சப்பா போதும், சரி கடவுள் காத்துக்குவார், இவ்வளவுதான் இருக்கலாம், போதும் கடவுள் பார்த்துக்குவார், இதை தாண்டி என்ன நடந்துரும், ஐயோ ஆயிருமோ, நடந்துருமோ, அப்படி போயிருமோ, இப்படி போயிருமோ. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எவ்வளவு சேர்த்தும் நம்பிக்கை வந்து சேரவில்லை என்றால் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நம்பிக்கையோடு இரு, நோய் போகும், சாவு போகும், பயம் போகும், குழப்பம் போகும், அச்சம் போகும். அப்போ இதை நம்முடைய திருச்சபை ரொம்ப அழகாக பிடித்து கொண்டது. இந்த உலகத்திலே சாவை போக்குவதற்காக மருத்துவமனைகளை முதலில் தொடங்கியது நம்முடைய திரு அவைதான். மனிதர்கள் செத்துவிடக்கூடாது என்பதற்காக இலவச மருத்துவத்தை நம்முடைய திரு அவைதான் கொடுத்தது, இலவச கல்வி கொடுத்தது, அறியாமையை விலக்க வேண்டும் என்பதற்காக, சமத்துவம் பெருக வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுத்து உதவி செய்தது, இல்லாத சமூகம் இருக்கக்கூடாது என்று. அன்பு குழந்தைகளே, தனி மனிதனுடைய நோய் இந்த உடல் நோய், உள்ளத்தின் நோய் பொறாமை, சமூகத்தின் நோய் வறுமை. வறுமை கொண்ட சமூகம் நோய்பட்ட சமூகம், ஏற்ற தாழ்வுகள் கொண்ட சமூகம் நோய்பட்ட சமூகம். இந்த உடம்பு நோய்படுவது போல சமூகமும் நோய்பட்டு விடக்கூடாது. இன்றைய வாசகங்கள் ரொம்ப அழகாய் சொல்லுகின்றன. ஆண்டவர் இந்த நோயை உண்டாக்கவில்லை, இந்த துன்பங்களை உண்டாக்கவில்லை. மனிதனின் பொறாமையாலும் பேராசையாலும் மனிதர்களுடைய பயத்தினாலும் நம்பிக்கையின்மையாலும் இதெல்லாம் தொற்றிவிட்டது. அன்பு குழந்தைகளை, தயவு செய்து அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு நல்ல நம்பிக்கையை தாங்கப்பா அப்படின்னு ஜெபிப்போம். அந்த நம்பிக்கைக்கு நல்ல பொறுமையை தாங்கப்பா அப்படின்னு ஜெபிப்போம். எவ்வளவு பொறுமையோடு நான் வாழ்ந்தாலும் என் நம்பிக்கையை விடவே மாட்டேன், நம்பிக்கையோடு பொறுமையோடு இருப்பேன், நம்பிக்கையும் பொறுமையும் எனக்குள் சேரட்டும். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. தயவு செய்து ஒரு நிமிஷம் ஜெபிங்க, கண்ணை மூடி ஜெபிங்க. பிரியமானவர்களே, பயம் வேண்டாம். ஆதாம் ஏவாளுக்கு பாருங்க, ஆண்டவரோட நெருங்கி கிடந்தாங்க, கையை பிடிச்சிட்டு கிடந்தான். டெய்லி ஆண்டவர் அவன் கையை பிடிச்சு கூட்டு போவார் ஒவ்வொரு பக்கமா தோட்டத்தில். என்னைக்கு அவன் பாவம் செய்தானோ, என்றைக்கு சாத்தானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ, அப்போது ஆண்டவரை கண்டு பயந்து ஓடினா. பயம் என்பது சாத்தான் கொடுக்கிற ஒரு விதை, விஷ விதை, சாவின் விதை. இதோ சாவு சாவை பெற்றெடுக்கிறது, பொறாமை பொறாமையை பெற்றெடுக்கிறது, பாவம் பாவத்தை பெற்றெடுக்கிறது என்று ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் கடைசியிலே கொலை செய்தார்கள். அன்பு குழந்தைகளை, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த சமூகத்தில் இல்லாமல் போக வேண்டும் என்று ஜெபிப்போம். முதல்ல நம்ம வீட்டுக்காக ஜெபிப்போம். நோய்படாத ஒரு குடும்பம், நோய்படாத ஒரு உள்ளம், நோய்படாத ஒரு உடல், நோய்படாத ஒரு அன்பியம், நோயற்ற வாழ்வு நிறைந்திருக்கின்ற ஒரு பங்கு, இதோ வாழ்வு நிறைந்திருக்கின்ற ஒரு நாடு, வாழ்வின் சமநிலை பொறுத்திருக்கின்ற இந்த உலகம். எல்லா மனிதர்களும் ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய, ஒருவரை ஒருவர் நம்ப, நம்பிக்கையினால் படைத்தவன் இருக்கிறான், பார்த்துக் கொள்ளுகிறான். எனவே நான் நீதியோடு வாழ்வேன், அழிவின்மை என்பது எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். என் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் தகப்பனே, எங்களுடைய அன்பியத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ இந்த ஊரில் இருக்கிற, இந்த சமூகத்தில் இருக்கிற, இந்த பங்கிலே இருக்கிற எங்களுடைய பங்கு தந்தை, எங்களுடைய அருள் சகோதரிகள், இந்த ஆலய பொறுப்பாளர்கள், ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபையினுடைய பொறுப்பாளர்கள், பக்த சபையினுடைய உறுப்பினர்கள், இதோ தங்களையே முன்வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த ஏனைய காரியத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஏனைய தன்னார்வ பணியாளர்கள், இந்த அன்பியத்திலே இதோ இந்த பங்கிலே உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு பாதத்திலே போடுகிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நாங்கள் விரும்புகிறோம் ஐயா, நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. சொத்த குழந்தைகளாக அல்ல, நடைபணங்களாக அல்ல, பயந்து வாழுகிற, சொத்து வாழ்கிற குழந்தைகளாக அல்ல. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, முழுமையாய் நம்பிக்கை கொண்ட குழந்தைகளாக, உற்சாகத்தின் குழந்தைகளாக, ஆசீர்வாதத்தின் குழந்தைகளாக எங்கள் வீட்டிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் உறவு கொள்ளவும் ஆசைப்படுகிறோம். இதோ உம்மோடு இணைந்திருக்க ஜபிக்கின்ற ஒரு சமூகமாக, ஜபிக்கின்ற ஒரு அன்பியமாக, ஜபிக்கின்ற ஒரு குடும்பமாக, ஜபிக்கின்ற ஒரு பங்கு பேரவையாக, ஜபிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் சபையாக நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம்.
ஆசைப்படுகிறோம். தகப்பனே, எங்களில் இருந்து தொடங்க ஆசைப்படுகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்த, எங்களுக்கு கரம் பிடித்து தாரும், எங்களை அப்படியே உமது பாதத்தில் கொண்டு வந்து சேர. எங்களுக்கு எதுவும் நடக்காது, எந்த தீங்கும் எங்களை தீண்டாது, எந்த சாத்தானும் எங்களை நெருங்காது. எங்களுக்குள் பொறாமை இல்லை, கோபம் இல்லை, பகை இல்லை, வெறுப்பு இல்லை, ஏமாற்று இல்லை, சூழ்ச்சி இல்லை. சாத்தான் சொன்னதெல்லாம் அள்ளி வெளியே போட்டோம். உங்களுடைய அறிவை விளக்கேற்றுங்க. இதை விளக்கு எரியட்டும். உங்களுடைய உள்ளத்துல நம்பிக்கை விளக்கு எரியட்டும். உங்களுடைய புத்தியில அறிவு விளக்கு எரியட்டும். உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சி விளக்கு எரியட்டும். சமாதானம், அன்பு அங்கே வரட்டும். இதோ நம்முடைய குன்பியங்கள், அன்பியங்கள், நம்முடைய பங்கு ஜபிக்கின்ற பங்காக, ஜபிக்கின்ற அன்பியங்களாக, ஜபிக்கின்ற சபையாக, ஜபிக்கின்ற இதோ குடும்பங்களாக, குழுக்களாக அப்படியே நம்மளை கொடுங்க. ஆண்டவர் நம்மோடு வந்து தங்கட்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் இதோ நாம் வாழும் இடமெல்லாம் வந்து நிறைந்து இருக்கட்டும். ஆண்டவரின் பாதுகாப்பு நம்மை சூழட்டும். நன்றி தகப்பனே, நம்பிக்கையோடு இருக்கிற தகப்பனே. இதோ இந்த அன்பு குழந்தைகளை நீர் வழி நடத்தியது போல அஞ்சாதே, நம்பிக்கையை கைவிடாதே. என் அன்பு மகளே, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலமாக்கிற்று என்று சொன்னீரே, அதே போல ஒரு நம்பிக்கையை, பொறாமையற்ற ஒரு உள்ளத்தை, பகைமையற்ற ஒரு உள்ளத்தை, பிறரை நேசிக்கின்ற ஒரு உள்ளத்தை, இதோ பகிர்ந்து கொள்கின்ற ஒரு உள்ளத்தை, அதனால் வறுமையற்ற ஒரு சமூகத்தை, வறுமையற்ற ஒரு குடும்பத்தை, வறுமையற்ற ஒரு சமூகத்தையும் வறுமையற்ற ஒரு குடும்பத்தையும் இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் வாழ்நாட்களில் வாழ உண்மையே நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் அன்னையாம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கியவர்களாய் இறைமக்களின் நம்பிக்கை வாழ்வு மேம்பட தொடர்ந்து பணி செய்யும் ஆற்றல் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் எம் நாட்டின் அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்களின் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்றும் உண்மையுள்ள பணியாளர்களாக எம் ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் திகழவும், மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக இணைந்து உழைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, வாழ்வோரின் அழிவில் நீர் மகிழ்வதில்லை, மாறாக அனைத்தும் நலமுடன் வாழ வேண்டும் என்றே நீர் உலகையும் மக்கள் அனைவரையும் படைத்திருக்கிறீர் என்னும் உமது திருவுளத்தை உலக நாடுகளின் தலைவர்களும் அனைத்து மக்களும் உணரச் செய்திருளும். இதனால் போர்கள், கலவரங்கள், வன்முறைகள், ஒடுக்குமுறைகள் அனைத்தும் மறைந்து மக்கள் நலமாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்று இறைவா, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கின்றது. அமைதியுடன் போ என்று இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண்ணிற்கு நலமளித்து இயேசு அமைதியுடன் போ என்று இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண்ணிற்கு நலமளித்து இயேசு மொழிந்தது போல, இன்று எங்களிடையே பலவிதமான உடல் நோயினால் அவதியுறும் நோயுளை ஆசீர்வதித்தருளும். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் நோயாளிகளுக்கு நல்ல சுகம் தந்து மகிழ்வுடன் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாய் மாறுவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். மரணத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று 3ஆம் நாள் எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
இதய அமைதியே இறைவா. நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் அந்தோணிச்சாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மறித்த ஜெயந்தி, விக்ரன், வாணி, லூர்சாமி, சூசையம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, அந்தோனியம்மாள், ஜேம்ஸ், சாந்தா, சிங்கராயர், மரிய ராசம்மாள், விசுவாசம், சொர்ணம்மாள் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி மட்டுமையும் தந்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இறைமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தென் தமிழகத்திலேயே 3 புனிதர்களின் திருவுடலின் ஒரு பகுதி மாட்சியுடன் அமையப்பெற்ற ஒரே திருத்தலம் என்ற பெருமை பெற்ற நமது சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருப்பண்டம் அமைந்துள்ள புனித கிளேலியா அன்னைக்கு வருகின்ற ஜூலை மாதம் 26, 27, 28 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் திருவிழா நடத்த நமது பங்குத்தந்தை தலைமையில் ஊர் பொறுப்பாளர்கள், அன்பிய பிரதிநிதிகள், பக்த சபை உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து ஒரு மனதாய் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இத்திருவிழாவிற்கு புனித கிளேலியாவின் திருப்பண்டம் நமது சுரண்டை திருத்தலத்திற்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த கேரளாவை சேர்ந்த கிளேலியா சபை அருட்சகோதரிகள் 8 பேர், அருட்தந்தையர்கள் 3 பேர் உட்பட 20 பேர் கேரளாவிலிருந்து நமது சுரண்டை திருத்தலத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து 3 நாட்களும் நம்மோடு தங்கி இருந்து இத்திருவிழாவில் பங்கெடுக்கிறார்கள். திருவிழாவை நமது பங்குத்தந்தையின் வழிகாட்டுதலின்படி புனித கிளேலியா சபையினர் முன்னெடுத்து வழிநடத்துகின்றனர். இத்திருவிழாவிற்கான அழைப்பிதழ்கள் அச்சடிப்பது தொடங்கி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பது, உபசரிப்பது, திருவிழா கொடியேற்றம், புனித கிளேலியா அன்னையின் திருவுருவ தேர்ப்பவனி உள்ளிட்ட திருவிழா செலவிற்காக இறை மக்கள் தங்களால் இயன்ற நன்கொடைகளை தமது பங்குத்தந்தையிடமோ அல்லது புனித கிளேலியா சபை பொறுப்பாளர்களிடமோ கொடுத்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் அரசடிப்பட்டு பங்கு பாத்திமா நகரில் இருக்கும் தகப்பனார் ஜெபஸ்தியான், தாய் மேரி ஜான் ஸ்பாக், இவர்கள் மகன் பெர்லின் ஜோசுக்கும் சுரண்டை பங்கு, சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் முருகன், தாய் மாரியம்மாள், இவர்கள் மகள் பவானிக்கு திருமணம். இது 2வது அறிக்கை. இத்திருமண அறிக்கை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறே திருப்பலி அறிவிப்புகள். 1ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு குழந்தையேசு அன்பியத்தில் திருப்பலி. 2ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 3ஆம் தேதி புதன் புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழா. காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 5ஆம் தேதி வெள்ளி, மாதத்தின் முதல் வெள்ளி அன்று காலை 11 முதல் நண்பகல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு புனித கெலிலியா நவநாள், தொடர்ந்து திருப்பலி. 6ஆம் தேதி சனி, மாதத்தின் முதல் சனி, மாலை 7 மணிக்கு மாதா கவியில் திருப்பலி. 8ஆம் தேதி ஞாயிறு, பொதுக்காலத்தின் 14ஆம் வாரம், காலை 7:15க்கு விக்கியப்பதிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித சூசியப்பர் அன்பியம். புனித சூசியப்பர் அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை குழந்தை இயேசு அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று மாலை 5 மணிக்கு பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினரின் கூட்டமானது புனித பிரான்சிஸ் அசிசியார் கெபியில் நடைபெறும். உறுப்பினர்கள் தவறாத அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். புனித கிலலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலி முடிந்தவுடன் நிக்கோலாஸ் லூர்து இவர்கள் இல்லத்திலிருந்து இருதயம் ஆமுதாய் இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் புனித கெலிலியா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கெலிலியா வழியாக இறையர்களை பெறல அன்புடன் அழைக்கின்றோம். மறைக்கல்வி நம்முடைய உயிர்கல்வி. மறைக்கல்வி திரு அவையிலும் தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்விலும் மிக முக்கிய பங்கு அளிக்கின்றது. வருங்காலம் வளங்காலமாக வேண்டுமென்றால்
அது இன்றைய குழந்தைகளின் கையில்தான் உள்ளது. நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறது என்று அனைவரும் அறிவோம். அதில் ஒரு பக்கம் தேஞ்சு போயிருந்தால் அந்த நாணயம் செல்லா காசாயிடும். அதுபோல தான் நமக்கு கல்வியும் ஒழுக்கமும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. ஆகவே நம் குழந்தைகளை மறைக்கல்விற்கு தவறாமல் அனுப்பி வைக்கவும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே ஸ்மார்ட் சில்ட்ரன். அந்த ஸ்மார்ட் சில்ட்ரனை குட் சில்ட்ரனாக மாற்றணுன்னா கண்டிப்பாக மறைக்கல்விக்கு அனுப்பி வைக்கவும். மறைக்கல்வியில் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டால்தான் வருங்காலத்தில் சிறந்த மனிதர்களாக அவர்கள் வாழ்வார்கள். ஆகவே பிள்ளைகளின் விருப்பத்திற்கு ஏற்ப திருப்பலி முடிந்தவுடனே மறைக்கல்வி நடத்தப்படும். ஆகவே பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அனுப்பவும், இல்லைன்னா அவங்க பசியாக இருப்பாங்க. அதனால் அடுத்த வாரத்திலிருந்து, இந்த வாரமே கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு விட்டுருவோம், அடுத்த வாரத்திலிருந்து தவறாமல் நடத்தப்படும். ஆகவே திருப்பலி முடிந்தவுடன் தொடர்ந்து மறைக்கல்வி இருக்கும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி அவர்களுக்கு உணவு கொடுத்து திருப்பலிக்கு அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு காரியமும் பங்கினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக நம்முடைய சகோதரி புதிதாக பொறுப்பேற்றவுடன் இந்த குழந்தைகளை கடந்த 2 வாரங்களாக சந்தித்து பேசுகிறார்கள். ஏனெனில் மறைக்கல்வி வகுப்பு மாலை பொழுதில் வேண்டுமா, காலை பொழுதில் வேண்டுமா, நீங்கள் சாப்பிட்டு விட்டு வந்தீர்களா இல்லையா, எப்படி அதை அமைத்து கொள்ளலாம் என்று அவர்களாக முடிவெடுப்பதற்கு முன்னால் குழந்தைகளோடும் பெற்றோர்களோடு கலந்து எப்படி செய்கிறார்கள் என்று கேட்டு அருமையான ஒரு திட்டத்தோடு வந்தார்கள். எனவே உங்களோடு அதை பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். அது அனைத்தும் உண்மை, சத்தியம். எனவே தயவு செய்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய பங்கிலே நடைபெறுகிற காரியங்களை நாம் குழுவாக இணைந்து கலந்து ஆலோசித்து திட்டமிடுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த கிளேலியா அன்னையினுடைய வருகை நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே கடந்த வாரம் திட்டமிடல் கூட்டம் நடைபெற்றது. ஆகவே ஜூலை 13ஆம் தேதி கிளேலியா அன்னைக்கான நாள். ஆகவே ஜூலை 13ஆம் தேதி கேரளாவிலே அந்த சபையினர் மிக பிரமாண்டமாக இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆகவே ஜூலை 13 நாம் ஜெபிப்போம். ஆனால் ஜூலை மாதத்தின் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்பண்டம் நம்மிடம்தான். ஏன் இந்தியாவிலேயே கிளேலியா அன்னை சார்ந்த மிகப்பெரிய திருப்பண்டம் நம்முடைய ஆலயத்தில் தான் இருக்கிறது. கேரளா தலைமையிடமாக இருந்தால் அங்கே கூட இவ்வளோ பெரிய திருப்பண்டம் இல்லை. எனவே அவர்கள் நம்மை கவனம் செலுத்துகிறார்கள். அது நம்முடைய ஊர் வளர்வதற்கும் நம்முடைய சபை வளர்வதற்கும் நம்முடைய ஆலயத்தின் மூலமாக செவ்வாய்க்கிழமை ஏறக்குறைய நிறைய பக்தர்கள் நமக்கு வருவதால் புளியம்பட்டி ஒவ்வொரு போல நம்முடைய திருத்தலம் செவ்வாய்க்கிழமைகள் விளங்குகிறது. இந்த திருவுடல் கண்ணாடிப்பட்டிக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த 3 நாளும் அதை எடுத்து வெளியே வைக்கிறோம். அது குறித்து உங்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்கப்படும். எனவே கோவாவிலே வருகிற டிசம்பர் மாதம் சவேரியாரினுடைய திருவுடல் வெளியே எடுத்து வைக்கப்படுவது போல இந்த புனித திருவுடல், அந்த எலும்பு பகுதி வெளியே எடுத்து அலங்கரிக்கப்பட்டு வருகிற பக்தர்கள் நின்று தொட்டு பிடித்து வணங்குவதற்கு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே கோவாவெல்லாம் மிகப்பெரிய ஒரு திருத்தலம். அந்த அளவிற்கு நம்முடைய இந்த சுரண்டை திருத்தலம் வளர முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அருள் தருகிறார். நிறைய பேர் அதற்கு உடன் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். பங்கின் குழந்தைகள், மண்ணின் பிள்ளைகள் இந்த ஆலயத்தை சுற்றி வாழுகிறோம் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய கடமை மிக பெரிது. என தயவு செய்து முழுவதுமாக இவற்றோடு இணைந்து ஜெபிக்க, உழைக்க, ஒத்துழைக்க அன்போடு பங்கு தந்தை என்கின்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இந்த தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு எந்நாளும் அது பேரன்பில் நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.
அறிவிப்பு: இன்று மாலை 6 மணிக்கு அன்னை தெரசாள் அன்பியம், ஜான்சன், ரீட்டா இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்வோம்.